அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ செய்தி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியேல் திருச்சபை சார்பாக ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறார். புதிய நேரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆம், யூரோப்பிலும் யூகேயிலும் நேர மாற்றம் இந்த வாரத்திலே, அடுத்த வாரத்திலே எங்களுக்கு நேர மாற்றம் இருக்கிறது. அந்த வகையிலே பழைய டைமுக்கு வந்து விடுவோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வார்த்தைகளுக்கு கூட கடந்து செல்கின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவருமே வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் பாஸ்டர் வழி நடத்துங்கள், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மதிலே பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த மகதான கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த காலகட்டத்தில் அவர் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஜனங்களுடைய மனதை மாற்றுவதற்கும் தெய்வத்தினுடைய பாதையில் அவர்களை கொண்டு சேர்ப்பதிலும் அவர் இரவும் பகலும் சுவிசேஷத்தின் பாதையில் கடந்து சென்றார் என்பதை குறித்து நாம் அறிவோம். அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் யூதேயாவினுடைய வனாந்திரத்திலே வந்து பிரசங்கம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். மனம் திருந்துங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இவனுடைய பிரசங்கத்தினுடைய ஆழம், இவனுடைய பிரசங்கத்தினுடைய சப்ஜெக்ட் என்னவென்றால் மனம் திருந்த வேண்டும். மனம் திருந்துதலுக்கு ஏற்ற சத்தியத்தை போதித்து வந்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையில் இந்த தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற நாம் அந்த காலகட்டத்திலே ஜனங்கள் இயேசுவின் வருகைக்கு முன்பதாக தேவனை விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தையை உடைத்து கட்டளைகளை மீறி தாம் மனம் போல வாழ்ந்த வாழ்க்கையாய் இருந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசுவுக்கு வழியை சீர்படுத்த செம்மைப்படுத்த அவருக்கு முன்பாக வந்து அவர் எதை பேச போகிறாரோ அந்த சுவிசேஷத்தின் சப்ஜெக்டை இவரும் துவங்கினார் என்பதை குறித்து நாம் வேதத்தில் திட்டவட்டமாக பார்க்கிறோம். மனம் திருந்துங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாயிருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான்.
இந்த வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எவ்விதமாக பிரசங்கம் பண்ணினார் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 47 வசனம், அன்றைய மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று பிரசங்கித்தார். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்றார். மனம் திருந்துங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்ற சப்ஜெக்டை அவர் துவங்கி பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரசங்கப்பட வேண்டியது என்னவென்றால் மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு என்பது சிலுவையின் உபதேசம், சிலுவையிலே சிந்தின ரத்தம், சிலுவையிலே தன்னை தியாகம் செய்தது, சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தது. இந்த உலகத்தின் பலியாக இயேசு கிறிஸ்து திகழ்ந்தார். அவர் நமக்காக பலியானார் என்பதை குறித்தோம். ஒரே பலியான பிறகு எந்த பலியும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எந்த சப்ஜெக்டை யோவான் ஸ்நானகன் பேசினாரோ அதே சப்ஜெக்டை சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். அறிவித்து மனம் திருந்துங்கள் என்று சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்கள் மத்தியிலே கடந்து சென்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சுவிசேஷத்தையின் சத்தியத்தை சொல்லி ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புவதற்காக கிராம கிராமமாய் கடந்து சென்றார். மலை பிரசங்கத்தின் ஆழத்தினுடைய சாரத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்தில்தான் அவர் தன்னை கர்த்தர் என்று உயர்த்தி அருமையான பிரசங்கத்தை அவர் பண்ணி மலை பிரசங்கத்தை பண்ணினார் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். யோவான் ஸ்நானகனும் பிரசங்கித்தார், இயேசுவும் பிரசங்கித்தார்கள். இவர்கள் இருவரும் எந்த சப்ஜெக்டை விட்டு விலகவில்லை. அப்போ மனம் திருந்துங்கள் என்று இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே யோவான் ஸ்நானகன் பண்ணின பிரசங்கம் இயேசுவானவர் பிரசங்கித்தது. இயேசுவானவருக்கு பிறகு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சீஷர்கள், அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை அவர்கள் மறக்காதபடி எடுத்த உடனே அப்போஸ்தலர் 2:38 முதல் பிரசங்கத்தில் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள். அப்போ மனம் திருந்துதல் அவசியம். எதிலிருந்து? பாவத்திலிருந்து மனம் திருந்துதல். முதல் பாயிண்ட் என்னவென்றால் பாவத்திலிருந்து மனம் திருந்துதல். பேதுரு பிரசங்கத்தை துவங்கும் போது நீங்கள் மனம் திரும்பி
ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று. அப்போ பாவ மன்னிப்பு ஒவ்வொருவருக்கும் அவசியம். மனம் திருந்தினால்தான் பாவ மன்னிப்பு உண்டு என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்ன காரணத்தினாலே 3000 பேர் இவருடைய பிரசங்கத்தினுடைய வல்லமையில் ரட்சிக்கப்பட்டார்கள். இதில் அடங்கியிருப்பது இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவருடைய நாமத்தை உயர்த்துவதும் அவருடைய சிலுவையின் உபதேசத்தை ஆணிதரமாக ஜனங்கள் மத்தியில் எடுத்து வைக்கவும். அவர் தன்னையே பலியாக்கினார் என்பதை ஜனங்கள் மத்தியிலே எடுத்து வைக்கும்போது ஜனங்களுக்கு நன்றாக இந்த சுவிசேஷம் புரிந்துவிட்டது. கர்த்தர் பக்கமாய் என் ஆத்துமாவும் என் வாழ்க்கையும் திருப்பப்பட வேண்டும் என்றால், அவரோடு ஐக்கியமாய் நான் இருக்க வேண்டும் என்றால், நான் மனம் திருந்த வேண்டும். மனம் திரும்பி பாவ அறிக்கையிட்டு பாவத்தின் மன்னிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும். வரப்போகிற ராஜ்யத்தில் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிற கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நானும் இருப்பதற்கு என் வாழ்க்கையில் நான் மனம் திருந்தினால் ஒழிய, பாவ மன்னிப்பை பெற்றால் ஒழிய நித்திய ஜீவனுக்குள் கடந்து செல்ல முடியாது என்ற இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து, இந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து, இந்த சுவிசேஷத்தில் வாழ்வதற்காக தன்னை இணைத்து கொண்ட யூத ஜனத்தை பார்க்கும்போது 3000 பேர் ஒரே ஒரு பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையிலே மனம் திருந்துதலுக்கு முதல் காரியம் செய்ய வேண்டியது என்னவென்றால், பாவத்திலிருந்து விடுதலை சிந்திக்க வேண்டும். பாவம், குற்றங்கள், கர்த்தருக்கு விரோதமாக நடத்துதல், கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தல். இந்த கருமையானவளே, இந்த வேளையில் அவருடைய நாமத்தை நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த சப்ஜெக்ட் புரியும். மனம் திருந்தாவிட்டால் பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு இல்லாவிட்டால் தேவனோடு ஐக்கியமாய் பிரியமாய் மாற முடியாது. தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. நேக விசுவாசிகள் என்ற தகுதியில் மாத்திரம் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர். அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம். மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்கிற தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் வேதம் எச்சரிக்கிறது. இந்த உலகத்தில் இல்லாத புத்தகங்களில் மிக அதிகமாக வாசிக்கக்கூடிய, மிக அதிகமாக நேசிக்கக்கூடிய, அதிகமாக விற்கக்கூடிய ஒரு வேதம் உண்டானால் இந்த பசுத்த வேதம். இந்த பசுத்த வேதத்தில் தான் ஆணிதரமாக இயேசுவின் பலியை பற்றியும் இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு என்பதை
அவர் மூலமாய்த்தான், அவருக்குள் தான், அவர் சிந்தின இரத்தத்தினாலே தான் வாழ வேண்டும். அதுதான் மனம் திருந்துதல், அதுதான் பாவ மன்னிப்பு. இவர் இல்லாதபடி பாவ மன்னிப்பு இல்லை. மனிதனுடைய தீர்மானங்கள் வேறு விதமாக இருக்கலாம். இந்த மனம் திருந்துதலை எதிர்க்கலாம், பாவ மன்னிப்பை எதிர்க்கலாம், இயேசு சிந்தின இரத்தத்தை எதிர்க்கலாம், இயேசு அர்ப்பணித்த இந்த விலையேறப்பட்ட அன்பை எதிர்க்கலாம். ருசித்து பார்க்காதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் எதிர்க்க வேண்டும் என்பதே ஒரே குறிக்கோளா இருந்து எதிர்க்கிறார்களே. அருமையானவர்களே, எத்தனையோ சபைகள் எரிக்கப்படுகிறது இந்தியா தேசத்தில். வலிக்கட்டாயமாக நடத்துகின்ற, வீட்டில் நடத்தினாலும் ஆலயத்தில் நடத்தினாலும், பெரும்பாலும் நார்த் இந்தியாவில் அதிகமாக சபைகளை உடைப்பதும் எரிப்பதும் இடிப்பதுமாயிருக்கிறான் மனிதன். ஏனென்றால் அவனுக்கு உள்ளத்தில இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுப்பதற்கு மிக கடினமாய் யோசிக்கிறான். நான் இந்த குலத்தில் பிறந்தேன், நான் இந்த குலத்தில் இருக்கிற இந்த தெய்வத்தை வணங்குகிறேன், எனக்கு வேற தெய்வம் வேண்டாம் என்று. முதல்ல நாம் வாசிக்கும் போது பார்த்தோம், ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால பிரசங்கம் பண்ணவும். அப்போ எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும், இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு மனம் திருந்தும் பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தை வைக்கும் பொழுது, இயேசுவினுடைய அன்பை ருசித்து பார்த்த பிறகு, அவருடைய நாமத்தினாலே அவரை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொருவருக்கும் மீட்பும் உண்டு, ரட்சிப்பும் உண்டு, பாவ மன்னிப்பும் உண்டு. பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்படுகிறான், மீட்கப்படுகிறான். எதிலே? அவருடைய இரத்தத்தினாலே. ஆகவே இந்த சிலுவையின் உபதேசத்தை எடுத்து செல்வதற்காக சீஷர்கள் அப்போஸ்தல புத்தகத்தில் பசுத்த ஆவி நிரப்பிய பிறகு பாவத்தை எதிர்த்து பிரசங்கம் பண்ணினார்கள். இந்த காலகட்டத்தில் மனிதன் தன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழப்பதற்கும் காரணம் கர்த்தருடைய கட்டளை மீறுகிறபடினால், கர்த்தருடைய கட்டளை உடைக்கிறபடினால. தெரிந்தோம் அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை அறிந்தோம், வேதத்திற்கு கனத்தையும் கொடுக்காதபடி அவர்கள் தாம் மனம் போன வாழ்க்கையில் வாழ்கிற காரணத்திற்காக எச்சரிப்பின் செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளத்தை கடினப்படுத்துகிறான். பாவம். நமக்காக பசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். உலகத்தின் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர், எச்சரிக்கிறவர். பாவத்தை வைத்துக்கொண்டு ஜெபம் பண்ணினால் உன் ஜெபம் ஈடேறாது. பாவத்தை வைத்துக்கொண்டு பசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் முடியாது. பாவத்தோடு வாழ்வேன், இது என்னுடைய பலவீனம் என்று சொல்லி போனால் ஒரு நாள் பரிதாபமான நிலை வரும். எப்பொழுது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வரும்பொழுது. இப்பொழுது தான் ரட்சிப்பின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தியத்தை தவிர வேற சத்தியம் மனிதனை மாற்ற முடியாது. மனிதனுக்கு
இந்த சிலுவையின் உபதேசத்தை அறியாதவனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்பது உண்மை. இந்த சிலுவையின் உபதேசத்தை எதிர்க்கிறவன், அறிந்தும் எதிர்க்கிறவன், இயேசு வேண்டாம் என்று தள்ளி விடுகிறவன், தவறான தீர்மானத்தை வாழ்க்கையில் எடுக்கிறவன் தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டு போகிறான். குற்றங்கள் குவிக்கப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையில் இந்த பாவம் எங்க இருக்கிறதோ சமாதானம் இருக்காது. எங்கு குற்றங்கள் தொடர்கிறதோ அங்கு நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது. ஏனென்றால் மனிதன் பிசாசினுடைய அடிமைதனத்தில் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் இயேசுவை தவிர அடிமைதனத்திலிருந்து விடுதலை கொடுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை, யாரும் வரல, வரப்போவதும் கிடையாது. மனம் திருந்துதல், உண்மையாகவே மனம் திருந்த வேண்டும், போலி வேஷமாக அல்ல. ஏதோ அவர் சொன்னார், இவர் சொன்னார், யாரோ சொன்னார்கள், என் பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கான் அதனால தான் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன். இல்ல, இந்த சுவிசேஷத்தின் வல்லமையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த சுவிசேஷத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எப்பேற்பட்ட மனிதனையும் அது மாற்றக்கூடியது. இயேசு என்பதற்கு அர்த்தம் இவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்குகிறவர். உனக்கும் பாவத்திற்கும் சம்பந்தமில்லாதபடி நீக்கக்கூடிய வல்லமுள்ள ஒரே ஒரு கர்த்தர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. ஆகவே துணிகரமான பாவத்திற்கு தன்னை இணைத்துக் கொள்ளாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். துணிகரமான பாவம் மனுஷன் துடிந்து செய்யறான், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இருளின் அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இருள் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த இருளின் வாழ்க்கையில் வாழ்கிற அவனுக்கு ஒரே ஒரு வெளிச்சமானவர் இயேசு கிறிஸ்து. மனம் திருந்த வேண்டும். கர்த்தருடைய கட்டளையை உடைக்கிறவன் முற்றிலுமாக மனம் திருந்தவில்லை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தை நம்புகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே மனம் திருந்துதலை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். குற்றங்கள் இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகுவது, இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகுவது, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நாம் இனி இந்த உலகத்தில் பசுத்தமாய் வாழ வேண்டுமென்றால் இயேசுவினுடைய மனம் திருந்துதலின் சத்தியத்தில் தான் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். அவர் சிந்தின இரத்தத்தினால் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு உண்டு. ஒரு சிலுவையின் உபதேசத்தை அந்த காலகட்டத்திலே எதிர்த்தார்கள். அவர் மரித்ததை எதிர்த்தார்கள், அவர் உயிர்த்தெழுந்ததை எதிர்த்தார்கள்.
அந்த காலத்தில் இருந்த ரோம ராஜ்யம் இந்த சத்தியத்தை எதிர்த்து அவர்கள் அநேக காரியங்களை செய்தாலும் சபைகள் வளர ஆரம்பித்தது. லட்சக்கணக்கான ஜனங்கள் மனம் திருந்தி இயேசுவினுடைய நாமத்தை நம்பி வாழ ஆரம்பித்தார்கள். அரசாங்கத்தினுடைய சட்டமோ பரிசேயர் சதுசேயருடைய விரோதமான எண்ணங்களோ, யூத குலம், இயேசுவை எதிர்த்த யூத குலம், அவளுடைய காரியமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் அளவுக்கு இந்த இயேசு கொண்டு வந்த, ஆண்டவராகிய இயேசு கொண்டு வந்த இந்த சுவிசேஷம் என்னும் சத்தியம் ஜனங்களுக்குள்ளே பற்றி எரிய ஆரம்பித்தது. பாவத்தினுடைய உணர்வு, நான் பாவி என்று கதறுகிறது. பாவத்தோடு வாழ்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள தெளிந்த புத்தியை பெற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையிலும் அந்த காலகட்டத்தில் இந்த சத்தியம் கிரிய செய்தது. நான் பாவித்தான், எனக்கு மனம் திருந்துதல் அவசியம், எனக்கு பாவ மன்னிப்பு அவசியம், பாவத்தை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பது அவசியம் என்பதை தீர்மானத்தை எடுத்தார்கள். இந்த காலகட்டத்திலே கூட மனிதன் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறான். பாவத்தை எதிர்த்து வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமான வாழ்க்கை. பிசாசு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் விசுவாச வாழ்க்கைக்கும் சத்தியத்தை வைத்து வாழ வேண்டும் என்ற வாழ்க்கைக்கு விரோதமாய் சோதனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து அவன் நிற்கும் போது, திராணி உள்ள விசுவாசியாய் விசுவாசத்தினாலே தேவனுடைய பலத்தினாலே நிற்கக்கூடிய ஒரு விசுவாசம் இருக்கும் போது பிசாசு மேற்கொள்வதற்கு, இந்த பிசாசு ஜெயம் கொள்ளுவதற்கு பசுத்தாவி பலனையும் வல்லமையும் கொடுக்கின்றார். பசுத்தாவி எங்க இருக்கிறதோ அங்கு பாவத்தை எதிர்க்கக்கூடிய சிந்தனை உடனே வரும். அசுத்தாவிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்த பிறகு நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் அசுத்தம் பண்ணுவான் அவன். ஆகவே நம்முடைய பாவத்தில் நாம் செய்கிற குற்றங்களை உணர்ந்தவர்களாய் அவைகளிலிருந்து மனம் திருந்தி பாவத்தை எதிர்த்து வாழும் போதுதான் பசுத்தம் என்னும் வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. இந்த பசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அந்த பசுத்த வாழ்க்கைக்காக போராட வேண்டிய நிலை இருக்கிறது. ஏனென்றால் பிசாசினுடைய கிரியைகள் நம்மை அழிக்க வருகிறது. பிசாசினுடைய ஆவிகள் நம்மை தாக்க வருகிறது. பிசாசினுடைய கெட்ட குணங்கள் நம்மதிலே விதைப்பதற்கு பிசாசு கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று தெரிந்து கொண்டிருக்கிற அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பட்டயம் என்னும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அவனை மேற்கொள்ள வேண்டும். கர்த்தர் வசனம், அவருடைய சத்தியம் எனக்குள் வாழும் போது எனக்குள்ளே இருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது பிசாசினுடைய கிரியைகளை எதிர்ப்பதற்கு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னால உன்னுடைய மாம்சத்தின் பலத்தினாலே பாவத்தை எதிர்க்க முடியாது. உனக்கு தேவையானது ஒன்று, பசுத்த ஆவியினுடைய வல்லமை, பசுத்த ஆவியினுடைய ஞானம். கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிற பசுத்த ஆவியின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் பிசாசை மேற்கொள்ளும் போது, எதிர்கொள்ளும் போது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரோடு வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யம்
பாவ மன்னிப்பு என்பது இலவசம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இலவசம். இந்த கர்மம் என்னும் பாவத்தை நீக்குவதற்கு டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி எண்டு வரையிலும் மனிதன் 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் ஓடுறான், நடந்தே போறான். செப்பல் இல்ல, ஷூ இல்ல, நடந்தே போறான். ஒரே ஒரு சின்ன பேக் எடுத்துட்டு எங்க தண்ணி இருக்கிறதோ அங்க குடிக்கிறான், எங்க ஆகாரம் கிடைக்கிறதோ அங்க ஆகாரத்தை, எந்த இடம் இருக்கிறதோ அங்க படுக்கிறான். ஏன்? அவனுக்குள்ளே இருக்கிற பாரம், அந்த கர்மம் நீக்க வேண்டும் என்று. சில குடும்பங்களில் ஒரு கொடுமை இருக்கிறது. 7 கிலோமீட்டர் திருப்பதி மலை மேல் ஏற வேண்டும் என்றால் 7 கிலோமீட்டர். நல்லா யோசித்து பாருங்க. 1 கிலோமீட்டர் நடப்பதற்கே எவ்வளவு. சிலர் நடந்து கீழே இருந்து மேல வரல நடந்து போறான். பஸ் இருந்தாலும் நடந்து போறான், என் கர்மம் தீர வேண்டும் என்று. சில தீவிரவாதிகள் முட்டி போட்டுட்டே போறான் 7 மலை உச்சி வரையிலும். யோசித்து பாருங்க. தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவன் படுகிற பிரயாசங்கள் வீணாய் போகிறதை தவிர, அவன் எடுத்த தீர்மானங்கள் வீணாய் போகிறதை தவிர, அவன் கஷ்டத்திற்கு ஒரு பலன் இல்லாமல் போகிறதை தவிர, அவன் அடைந்தது என்ன? அதே பாவத்தோடு வீட்டுக்கு திரும்பி வருகிறான், அதே கர்மத்தோடு வீட்டுக்கு திரும்பி வருகிறான். ஏனென்றால் விடுவிக்கவும் விடுதலை கொடுக்கவும் பாவத்தை மன்னிக்கவும் அதிகாரமுள்ள கிறிஸ்து சிந்தின விலையேறப்பட்ட இரத்தத்தை தவிர யாரால் இந்த உலகத்தில நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம், தொடர்கிற பாவத்தை நீக்கி மன்னிக்க முடியாது, மன்னித்து நீக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்னும் நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம். வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே எல்லா ஜனங்களுக்கும் ஒரே ஒரு நாமம் அளிக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட, மீட்கப்பட, பாவ மன்னிப்பு பெற, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு நாமம் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்னும் நாமம். இயேசு என்னும் நாமத்தை எதிர்க்கிறவன் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. உபத்திரம், கிறிஸ்தவர்களுக்கு உபத்திர காலம் இந்தியா தேசத்துல. எல்லாம் முஸ்லிம் எல்லாம் வெளியேறணும், கிறிஸ்தவங்க எல்லாம் வெளியேறணும், இவன் மாத்திரம் இருக்கணும். இந்தியா முழுவதும் இந்துக்களாய்த்தான் இருக்க வேண்டும். மொராய் தேசாய் இருக்கும்போது அவரு ஒரு வார்த்தை சொன்னார். அவரு பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது, கிறிஸ்தவங்களை தொடாதீங்கப்பா, அவங்க மோட்டு பூச்சிக்கு மோட்டு பூச்சியோட அவர்கள் மோசமானவர்கள். மோட்டு பூச்சியை நசுக்கினா அது அப்படியே பெருகும், அநேக மோட்டு பூச்சிகள் வரும். அதே போலதான் கிறிஸ்தவனை நொறுக்கினால் 1000 லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உருவாக்குவாங்க. அவங்கள மட்டும் டச் பண்ணாதீங்கன்னு அந்த காலகட்டத்தில் அவ சொல்லிட்டு போன வார்த்தையை நினைவு கூறுறேன் நான். இந்த சத்தியத்தை எதிர்த்தவனும், இயேசுவின் நாமத்தை எதிர்த்தவனும், இந்த சுவிசேஷத்தை எதிர்த்தவனும், இந்த சிலுவையின் உபதேசத்தை எதிர்த்தவனும், கிறிஸ்துவத்தை எதிர்த்தவனும் இந்த உலகத்தில் நன்றாக வாழ்ந்த சரித்திரமே இல்லை. இன்றைக்கு பவர் இருக்கிறது, இன்றைக்கு ராஜ்யத்தில் அரசாங்கத்தில் இருக்கிறோம் என்று எதை வேணாலும் செய்யலாம் என்று செய்து கொண்டு போகின்றவர்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய முட்டித்தான் ஒரு நாளில் பதில் சொல்ல வேண்டும். அடிக்கிறான், நொறுக்கிறான், சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது.
இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் எங்க கர்நாடகா தேசத்தில ஸ்டேட்ல வருவதற்கு முன்பதாக சட்டத்தை போட்டான். ஒருத்த மனம் திருந்துறானாக்கா அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது. அவனா ஏற்றுக்கொண்டானா இல்ல நீ எதுனா பொருள் கொடுத்து பணம் கொடுத்து அவனை மாற்றி இருக்கிறியா. எந்த அளவுக்கு போச்சுனாக்கா ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஸ்பீக்கருக்கு வரி கட்ட வேண்டிய நிலையில அவ்வளவு ஒடுக்குனாங்க. இன்றைக்கு இருக்கிற இடமே இல்லாமல் போயிட்டாங்க. எல்லா கவர்மெண்ட் ஆபீஷியல், எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ், எந்த ஆபீஸ் இருக்குதோ, தாலுகா ஆபீஸோ டிசி ஆபீஸோ, அது 34 டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்தியா தேசத்துல. ஒரு டிசி கீழே அந்த 34 டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒவ்வொரு பில்டிங் எதற்காகவும் ஒரு சின்ன கோயிலை கட்ட ஆரம்பிச்சான். அதை பார்த்துதான் அந்த இதுக்குள்ள போக முடியும். இவ்வளோ அட்டூரியங்கள் நடந்தது. ஆட்சி இல்லாமல் போயிட்டு தலைக்கீழாய் மாறினது, சின்ன பின்னாய் மாறினார்கள். இது ஏன் சொல்ல வரேனாக்கா, கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் உபதேசத்தையும் கிறிஸ்து கொண்டு வந்த அந்த சத்தியத்தையும் அவர் சிந்தின ரத்தத்தையும் எதிர்த்து வாழ்ந்தவன் இந்த உலகத்தில அன்போடும் சமாதானத்தோடும் அமைதியோடு வாழ்ந்தது கிடையாது. கிருபை இழந்தவனாய், ஆசீர்வாதத்தை இழந்தவனாய் இந்த உலகத்துல வாழ்ந்தான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வசனத்திலே கிருபையின் ஐஸ்வர்யம் 1 யோவான் 1:7 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரை ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இவ்வளவு அருமையான, மேலான, மகிமையான வார்த்தை, எவ்வளவு அருமையான சத்தியம் இது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமா, அவருடைய இரத்தத்தை தவிர வேறு எந்த இரத்தமும் இந்த உலகத்துல உனக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. அவருடைய ரத்தம் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், சகல பாவங்கள், உன் வாழ்க்கையில நீ என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறாயோ எல்லா பாவத்தையும் நீக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய வல்லமுள்ள கிறிஸ்து. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்தவனாய் வாழ்வது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்வது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஏனென்றால் அவருக்குள் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்று வாழ்கிற ஒரு விலையேறப்பட்ட ஒரு அன்பான ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, கிருபை நிறைந்த வாழ்க்கை. உனக்கு எனக்கும் கர்த்தர் துணையாய் நிற்கிறார். எப்ப நம்ம பாவத்தை எதிர்க்கிறோமோ அவர் நம்ம பக்கமாக திரும்புகிறார், நம் பக்கமாக இருக்கிறார். நான் இருக்கிற, பயப்படாது என்று பரிசுத்த ஆவியினுடைய உதவியை கொடுக்கிறார். வார்த்தை என்னும் வல்லமையை கொடுக்கின்றார். மனம் திருந்தி வாழ்கிறவன் பாவத்தை எதிர்த்து வாழ்கிறான். மனம் திருந்தி வாழ்கிறவன் பாவத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, உலகத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு பசுத்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் மனம் திருந்தி வாழும் பொழுது
இந்த பசுத்த வாழ்க்கையை கொடுக்கிற அந்த பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இருக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் காப்பாற்றுகிறார், அவர் கிருபை நம்மை தொடர்கிறது, அவர் வரப்போகிறார். பேதுரு சொல்லும் போது, கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் அவருடைய சன்னதியில் காணும் பண்ணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமா, எச்சரிப்பின் செய்தி இது. ஆண்டவர் வரப்போகிறார். இஸ்ரவேல் தேசத்துல பார்க்கும்போது மூலக்கல் எங்கே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற அந்த மூலைக்கல்லை ஆராய்ந்து அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். எந்த நேரத்திலும் அந்த ஆலயத்தினுடைய அந்த மூலைக்கல்லின் மீது எங்கே சாலமோன் ராஜா கட்டினாரோ அதே கட்டிடத்தை அவர்கள் எழுப்புவதற்கு, அது தேவனுடைய சித்தத்தின்படி கட்டப்படும் பொழுது இயேசு வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே என்ற காரியத்தோடு சிலுவையின் உபதேசத்தை நம்பி கர்த்தருக்காக பசுத்தமாய் மனம் திருந்தி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். மனம் திருந்துதல், பாவ மன்னிப்பு. பாவத்தை நீக்குகிறவர், மனம் திருந்துவதற்கு ஏற்ற சத்தியத்தை கொண்டு வந்தவர் இயேசு நம்மோடு கூட இருக்கும் போது, அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம் நமக்கு துணையாய் நிற்கும் போது, பிசாசை வெல்லவும், பிசாசை எதிர்த்து நின்று வாழவும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும், தேவனுடைய பலத்தினாலே நிற்கவும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் பிசாசை போராடி பசுத்த வாழ்க்கையை நடத்த கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நஸ்ரனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் மனம் திருந்த வேண்டும் என்று தான் ஜீவனை கொடுத்தீர், இரத்தத்தை சிந்தினீர். இந்த நாளிலே மனம் திருந்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை, ஆழமான சத்தியத்தை, அருமையான சத்தியத்தை, மேலான சத்தியத்தை உங்க ஜனங்கள் மத்தியிலே விதைக்க கிருபை கொடுத்தீரே, அடிமைக்கு அதற்காய் ஸ்தோத்திரம். சுமந்து சொல்லுகின்ற சங்கம் வானொலி ஆண்டவரே, எங்கெங்கே புறப்பட்டு போகிறதோ இந்த சுவிசேஷத்தின் வல்லமை போய் ஒவ்வொரு கடினமான இதயத்தையும் மாற்றட்டும். There is power in the name of Jesus. உம்முடைய இரத்தத்தினாலே மாற்றம் ஏற்படட்டும். உம்முடைய இரத்தத்தினாலே பாவம் நீக்கப்படட்டும். உம்முடைய இரத்தத்தினாலே ரட்சிக்கப்படட்டும். உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களாய், பிசாசை எதிர்க்கிறவர்களாய் வாழ்வதற்கு திராணி உள்ள விசுவாசிகளாய் இருக்க கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளை கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக புதன்கிழமை திரும்பமாக இதே நேரத்திலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஜெபம் தேசத்தில் தங்கி இருக்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பின் கரத்திலே மறைத்து வைத்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன், ஆமென். God bless you brother. Thank you. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக இந்த நாட்களிலும் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். God bless you. ஆமேன். God bless you brother. Thank you. Amen.